அன்னியவசிய யரோபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 34வது பாடப்பகுதிக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 33 பாடங்களுக்கான விளக்கங்கள் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களும் 2000 கேள்வி சம்மந்தப்பட்ட விடயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்க அனைவருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது பெரும் உதவியாக இருக்கும். வாங்க இன்றைய நாளுக்கான பாடப்பகுதிக்கு போவோம். முதலாவதாக தலைப்பு என்னன்னு பார்ப்போம். 34과 아기 옷을 선물하는 게 어때요? முதலாவதா தலைப்பு சொல்லிட்டாங்க. 34வது பாடப்பகுதி தலைப்பு ஹாகி ஒசில் சொன்முன் ஹானின் கே ஒத்தேயோ என்றது தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஹாகின்னு சொல்கிறது குழந்தைய சொல்கிறாங்க. ஒத்துனா ஆடை. சொன்முலாதான்னு சொல்கிறது பரிசு கொடுத்தல். கே ஒத்தேயோ எப்படி அப்படின்னு தான் இந்த விடயம் கொடுத்துருக்காங்க. அப்போ குழந்தை ஆடை பரிசு கொடுப்பது எப்படி அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தலைப்பை கொடுத்துருக்காங்க. ஆகி ஒசல் சொன்முன் ஹானன் கே ஒத்தேயோ. ஹாகின்னு சொல்லும்போது குழந்தை, ஒத்துன்னு சொல்கிறது ஆடை, சொன்முலாதான்னு சொல்கிறது பரிசு கொடுக்கறது சொல்கிறாங்க. கே ஒத்தேயோ எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தை ஆடை பரிசு கொடுப்பது எப்படி அப்படின்னு தான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாடப்பகுதியின் முதலாவது உரையாடலை கொரிய மொழியில் கேட்டதுக்கு பிறகு தமிழ் அர்த்தங்களை பார்ப்போம். 아기 옷을 선물하는 게 어때요? 대화 1. முதலாவது உரையாடல். 소희 씨도 이번 주말에 순영 씨의 아기 돌잔치에 가요? 네, 저도 갈 거예요. 돌잔치에 가면 뭐 해요? 가족과 친구들이 아기의 첫 번째 생일을 축하하고 밥도 먹어요. 그런데 아기한테 무슨 선물을 하는 게 좋아요? 아기 옷이나 인형을 많이 선물해요. 저는 인형을 샀으니까 모니카 씨는 옷을 선물하는 게 어때요? 그게 좋겠네요. 고마워요. முதலாவது உரையாடலை இப்போ கொரிய மொழியில் கேட்டிருப்போம். இப்போ உரையாடலுக்கான தமிழ் அர்த்தங்கள். இங்கே உரையாடலை இருவர் உரையாடல் செய்கிறாங்க. ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. இங்கே 2 பேர் இருக்காங்க. முதலாவதாக மோனிகாங்கிற ஒருத்தவங்களும் சொவிங்கிற ஒருத்தவங்களும் தான் இங்கே இருக்காங்க. அப்போ மோனிகா, சொவி இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கிற உரையாடல் தான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக சொல்கிறது மோனிகா சொல்கிறாங்க. சொவிசிதோ இபோன் சுமரே சுயோங்சி ஹாகி தொல்ஜஞ்சியே காயோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொவின்சியும் இபோன் இந்த சுமரே வார இறுதியில் சுயோங்சியினுடைய ஹாகினா குழந்தை, தொல்ஜஞ்சின்னு சொல்லும்போது முதலாவது பிறந்த நாள் பாட்டி. முதலாவது பிறந்த நாள் பாட்டிக்கு காயோ போறீங்களா அப்படின்னு தான் இங்கே கேட்கப்படுது. முதலாவது கேட்குற விடயம் மோனிகா கேட்குறாங்க. சொவின்சி இந்த வார இறுதியில் சுயோங்சியினுடைய குழந்தையினுடைய பிறந்த நாள் பாட்டிக்கு போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொவி சொல்கிறாங்க. நே சோதோ கல்கேயோ ஆமாம் நானும் போக வேண்டும், நானும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மோனிகா சொல்கிறாங்க. தொல்ஜஞ்சியே காமியோன் மோயேயோ முதலாவது பிறந்தநாள் பாட்டிக்கு போயிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொவி சொல்கிறாங்க. கஜுக்வா சிங்குதிரி ஹாகிவி செத் பொன்ஜே செங்கில் சுக்கா ஹாகோ பப்தோ மொகோயோ அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சொல்கிறாங்க பாருங்கள். கஜுக்னு சொல்கிறது குடும்பம், குவாங்கிறது மற்றும் குடும்பம் மற்றும் சிங்குதில் நண்பர்கள், ஹாகின்னு சொல்லும்போது குழந்தையினுடைய, செத்பொன்ஜே முதல் தடவை, செங்கில் சுக்காஹகோ பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதுடன், பப்தோ மொகோயோ சோறும் சாப்பிடுவாங்க. பப்தோ மொகோயோனா சோறும் சாப்பிடுவாங்க. அப்போ குடும்பம் மற்றும் நண்பர்கள் குழந்தையினுடைய முதல் தடவை பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதுடன் சோறும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மோனிகா சொல்கிறாங்க. கிரோன்தே ஹாகி ஹந்தே முசுன் சொன்முல் ஹானின் கே சுவாயோ அப்படின்னு சொல்லப்படுது.
கிரோன்தே ஹாகி ஹந்தே முசுன் சொன்முல் ஹானன் கே சுவாயோ அப்படின்னு சொல்லும் போது கிரோன்தே எனினும் ஹாகி ஹந்தே குழந்தைக்கு முசுன் என்ன சொன்முல் கிஃப்ட் ஹானன் கே எத்தேயோ கிஃப்ட் செய்கிறது நல்லம் அப்படின்னு கேட்குறாங்க. எனினும் குழந்தைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது நல்லம் அப்படின்னு சொன்னோன்னே சொவி சொல்கிறாங்க ஹாகி ஒசினா. ஹாகி ஒசினான்னு சொல்லும் போது குழந்தை ஆடை மற்றும் ஹின்யங்கள் மானி சொல்முலையோ. ஹின்யங்னு சொல்கிறது வந்து பொம்மையை சொல்கிறாங்க. அப்போ வந்து குழந்தை ஆடை மற்றும் பொம்மை வந்து அதிகமாக கிஃப்ட் கொடுக்கப்படுது அதுதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து பரிசு கொடுக்கப்படுதான். குழந்தையினுடைய ஆடை மற்றும் பொம்மைகள் வந்து அதிகமாக கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. சொனன் சொனன் இன்யங்கள் சசனிக்கா மோனிகா சி ஒசுல் சொல்முஹானன் கே ஒத்தேயோ அப்படின்னு கேட்குறது. நான் வந்து பொம்மை வாங்கியிருக்கிறதுனால மோனிகா சி உடுப்பு கிஃப்ட் கொடுக்குற விடயம் எப்படி உடுப்பு கிஃப்ட் கொடுக்குற விடயம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க கிகோ சோகேஸ்னேயோ அது உண்மைக்குமே நல்லதேனா நல்லது கொமாவோயோ நன்றி அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு தடவை உரையாடல தமிழ் அர்த்தங்களை மட்டும் பார்க்கலாம். முதலாவதாக மோனிகா சொல்கிறாங்க சுவின்சி இந்த வார இறுதியில் சுயோங்சியினுடைய குழந்தையினுடைய முதலாவது பிறந்தநாள் பாட்டிக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சுவி சொல்கிறாங்க ஆமாம் நானும் போகணும். அதுக்கு மோனிகா முதலாவது பிறந்தநாள் பாட்டிக்கு போயிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொவி சொல்கிறாங்க குடும்பம் மற்றும் உறவினர்கள் குழந்தையினுடைய முதலாவது பிறந்த நாளைக்கு வாழ்த்து கூறுவதுடன் சோறும் சாப்பிடுவாங்க. அடுத்தது மோனிகா எனினும் குழந்தைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது நல்லது. அதுக்கு சொவி சொல்கிறாங்க ஹாகி குழந்தை ஆடை மற்றும் பொம்மை அதிகமாக கிஃப்ட் கொடுக்கப்படுது. நான் வந்து பொம்மை வாங்கி இருக்கதனால மோனிகாசி ஆடை கொடுக்குற விடயம் எப்படி அப்படின்னா உடுப்பு கிஃப்டாக கொடுக்குற விடயம் எப்படி அப்படின்னு சொன்னோன்னே அது உண்மைக்குமே நல்லதேனா நன்றி அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை முடிக்கிறாங்க. இந்த உரையாடலில் கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு வசனம் ஒன்று ஹின்யங்னு சொல்லும்போது பொம்மை டோலை சொல்கிறாங்க. மீண்டும் ஒரு தடவை கொரிய மொழியில் உரையாடலை முழுக்க கேட்க போகிறோம். இப்போ உரையாடலை கேட்கும் போது அதற்கான தமிழ் அர்த்தங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 아기 옷을 선물하는 게 어때요? 대화 1. 소희 씨도 이번 주말에 순영 씨의 아기 돌잔치에 가요? 네, 저도 갈 거예요. 돌잔치에 가면 뭐 해요? 가족과 친구들이 아기의 첫 번째 생일을 축하하고 밥도 먹어요. 그런데 아기한테 무슨 선물을 하는 게 좋아요? 아기 옷이나 인형을 많이 선물해요. 저는 인형을 샀으니까 모니카 씨는 옷을 선물하는 게 어때요? 그게 좋겠네요. 고마워요. உரையாடல் நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து நமக்கு வந்து படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் முன்னுக்குள்ள படங்களுக்கான விளக்கங்களை பார்க்கணுன்னா அதற்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போடப்படும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக தலைப்பை பார்த்தோம்னா திக்பியோல்ஹன் நாள் அப்படின்னு சொல்லும்போது விசேடமான நாள், அதாவது விசேடமான நாள். அப்போ விசேடமான நாட்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக செங்கில்னு சொல்லும்போது பிறந்த நாள், செங்கில்னா பிறந்த நாள். பெகில்னா 100 நாட்கள், 100 நாட்கள். தொல்லுன்னு சொல்லும்போது முதலாவது பிறந்த நாளை சொல்கிறாங்க தொல். அடுத்து சிப்திரின்னு சொல்லும்போது புதுமனை புகுதல், சிப்திரினா புதுமனை புகுதல். அடுத்ததா இபோயினால்னா பெற்றோர் தினம், சுவிசிங்கிங் நாள்னு சொல்லும்போது ஆசிரியர் தினம். இரோனி நாள்னு சொல்லும்போது சிறுவர் தினம். கெரோன் கின்யமில்னு சொல்லும்போது திருமண நாளுக்கு சொல்கிறாங்க கெரோன் கின்யமில்,
அடுத்ததா ஃபங்கப். ஃபங்கப்னு சொல்லும்போது 60வது பிறந்த நாள். சில்சுல்னு சொல்லும்போது 70வது பிறந்த நாள். இப்போ படங்களுக்கான அர்த்தங்களை தொடர்ந்து அடுத்ததாக நமக்கு இலக்கணம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. நின்கே ஒத்தேயோ. ஒத்தேனா எப்படி, நமக்கு பாடப்பகுதியின் தலைப்புமே பார்த்தோமே, அந்த gift கொடுக்கறது எப்படி அதை தான் சொன்னாங்க. அப்போ கே ஒத்தேனா எப்படி அப்படிங்கிற விடயம். அதை தொடர்ந்து நமக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தை பார்த்து அதற்கு சரியான விடயங்களை தெரிவு செய்யலாம். நாங்கள் ஏற்கனவே மேலே படங்கள் தொடர்பான விளக்கங்களை பார்த்துருக்கோம். அதை நீங்கள் மனனம் செஞ்சதுக்கு பிறகு இந்த கேள்விகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். செங்கில், தொல், இபோயினால், கெரான் கிண்யமில், சிப்திரி என்ற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். அடுத்ததாக 2வது உரையாடல்.